சபையாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவரை ஆராதிக்கும்படியா அன்போடு கூட உங்களை அழைக்கிறோம். ஆமென். பாருங்க, நம்ம வேதத்துல பார்த்தோம்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கும்படியாய் மோசேயின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தரை ஏற்படுத்தினார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்றுதான 3 காரியங்களை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள எல்லாராலையும் பிரவேசிக்க முடியாது. உள்ள போகணும்னா வெண்கல தொட்டிய, வெண்கல பலிபீடத்தை தாண்டி தான் உள்ள நம்ம போக முடியும். பாருங்க, அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தரிடத்துல நாம் செலுத்துகிறதான துதி பலிகளை, கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறதான ஆராதனை பலிகளை காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம எந்த விதமான காரியமும் இல்லாம டைரக்டா ஆண்டவரோட நாம பேசுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் இந்த நேரத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் சென்று அங்க இருக்கிற கிருபாசனத்தை கிட்டி சேர வேண்டுமானால் பய பக்தியோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டிய அவசியத்துல காணப்படுகிறோம். ஆகவே இந்த நேரத்துல நீங்க எந்த இடத்துல இணைந்திருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், உங்க வீடுகளா இருக்கலாம், இல்லை வேலை பார்க்கிற இடங்களா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியாய் கண்களை மூடி பயபக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் தேவனை துதி பலிகளினால, ஸ்தோத்திர பலிகளினால மகிமைப்படுத்துவோமா? வாய்களை திறந்து எல்லாருமா இணைந்து துதி பலிகளை செலுத்துவோம் கர்த்தருக்கு. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, நீர் ஒருவரே தூயாதி தூயவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஐயா. ஓ மகா பரிசுத்தர் எங்களது தெய்வமே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். தகப்பனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இருக்கிற இடங்கள்ல கரங்களை
உங்க பிரசன்னம் இந்த வேளையில ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் பயபக்தியோடு அப்பா இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த ஆராதனையில இணைந்திருக்கிறார்களோ, அத்தனை பேர் மத்தியிலும் நீர் உலாவுவீராக. ஈஸ்வரி மரபலர கதிகரபலர உங்க மகா உன்னதமான தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த வேளையில இந்த ஆராதனையில ஆண்டவரை பங்கு எடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே கடந்து வருவதாக. உண்மையுள்ள இருதயத்தோடு இந்த வேளையில உம்மை துதிக்கிற துதி பலிகள் உயர்கிற வேளையில கர்த்தாவே நீர் அங்க இறங்கி வந்து ஆண்டவரே உமது கிருபாசனத்தை அவர்களுக்கு காண்பிப்பீராக. உமது புதிய கிருபைகளை ஊற்றுவீராக. அப்படிப்பட்ட ஒரு பலத்த தேவ மகிமை இப்பொழுது இந்த ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியில ஊற்றப்படுவதாக. ஸ்ரீ பலர ஸ்ரீ பலர வாய்களை திறந்து அந்நியமாக வரப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒரே ஒரு செகண்ட் மாத்திரம், ஒரே ஒரு செகண்ட், ஒரு சில நொடிகள் மாத்திரம் தேவனை நோக்கி பார்த்த அந்நிய பாஷையில ஸ்ரீ பலர ஸ்ரீ மரபலர கதிகர பரபலர எஸ் ஆராதிக்க கூடாதபடி உங்க பிரசனத்தை உணரக்கூடாதபடி தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் ஆண்டவரே எங்களோடு இடைப்படக்கூடாதபடி எங்களை சுற்றிலும் காணப்படுகிறதான தடைகள், எங்களிடத்துல காணப்படுகிறதான குறைபாடுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லாம் அகற்ற போவதாக. ஈஸ்வரி மலர கதிகர பரபலர இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் முழுக்க 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 தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்து நிற்கட்டும். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீ பலர ஸ்ரீ பலர எந்த மனுஷிக வார்த்தைகளோ எந்த விதமான மனுஷிக காரியங்களோ செயல்படாமல் ஸ்ரீ பலர கதிகர பலர முழுக்க முழுக்க தேவ ஆவியானவரே அப்பா எங்களோடு கூட நீர் பேசுங்க. எங்கள் மத்தியில நீர் உலாவுவீராக. ஈஸ்வரி பரபலர ஒரு பலத்த தேவ மகிமை, ஒரு பலத்த தேவ பிரசன்னம் ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சூழ்ந்திருக்கட்டும் ஐயா. நீர் எங்களை ஆளுகை செய்கிற தயவிற்காய் நன்றி. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களோடு அப்பா இந்த ஆராதனையில யாரெல்லாம் இணைவதற்கு நீர் சுத்தமாய் இருக்கிறீரோ அத்தனை பேரையும் நீர் ஆண்டவரை கிட்டி சேர்ப்பீராக. முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. சத்தங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்தில் கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நாம் துதிக்க போகிறோம். ஆமென். இந்த மட்டும் நாம் நிலைத்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் நாம் வழுவாமல், ஏன் அந்த அக்கினி சூளையில இருக்கிற நெருப்பின் ஒரு வாசனை கூட அந்த துணியில படாம சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பாதுகாத்த கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் அவரது கிருபைகளை ஈந்தெடுத்து பாதுகாக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பாதுகாத்தத கர்த்தருடைய சுத்த கிருபையை எண்ணி கரங்களை தட்டி பாடுவோமா?
சொல்லுவோம். நீரே என் கண்மலை. ஆமென். தாவீது சொல்கிறார், நீரே என் கண்மலையும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறீர் என்று. கண்மலை என்றால் அசைக்கப்படாத ஒரு பாறை. ஆமென். வேற யார்கிட்ட நம்ம தஞ்சம் புகுந்தாலும் அவர்களும் அசைக்கப்படுவாங்க, நாமும் அசைக்கப்படுவோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தஞ்சம் புகுந்தோம் என்றால் யாராலையும் எதையும் நம்ம செய்ய முடியாது. காரணம் அவர் நமது கண்மலையா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட பாடுவோமா? நீரே என் கண்மலை. கரங்களை தட்டி பாடுவோம் நன்றாக. நான் உங்களை மாற்றி நம்புவேனப்பா. நீரே என் கண்மலை, நானும் நம்புவேன். நீரே என் மறைவிடம், இன்னும்
நீரே எனது மறைவிடம் என்று சொல்லி கண்களை மூடி கொஞ்ச நேரம் எந்த விதமான வேண்டுதல் விண்ணப்பம் இல்லாமல் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. ஓ, அவரை நோக்கி பார்த்து எப்படியெல்லாம் அவரை உயர்த்தணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் உயர்த்துங்க. எப்படி ஒரு சிறு பிள்ளைய நம்ம கொஞ்சுவோமோ அதே போல ஏசப்பா, நீங்க தான் எனது ராஜா, நீங்க தான் எனது ரோஜா, நீங்க தான் எனது எல்லா விதமான உறவு என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து எப்படி எல்லாம் அவரை உயர்த்தணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் வாய்களை திறந்து உயர்த்துறீங்களா? ஏசப்பா, நீங்க நல்லவரப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் எனக்காக சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவரப்பா. எனக்கு முன்பதாக நீர் கடந்து சென்று எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் செவையாய் மாற்றுகிறவர் அல்லவா. உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சதங்களை உயர்த்தி விடாமல் துதித்துக் கொண்டே இருப்போம். அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில அவர் இல்லைன்னா நாம ஒன்று இல்லை. அதை உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை அப்பா. ஆண்டவரே, நான் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் எத்தனையோ காரியத்தில் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும் நான் துரோகியாய் இருந்த நாட்களிலும் என்னை ஆண்டவரே கண்ணார கண்டு அப்பா என்னுடைய பாவத்தை எண்ணாதவராய் என்னை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து என்னை உயர்த்தி நிறுத்தின தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். விடாம சத்தங்களை உயர்த்தி எங்களோடு கூட இணைந்து துதியுங்க, துதியுங்க, துதியுங்க. சர்வவல்ல தேவனே, ஓ சாவாமை உடையவரே, ஓ ராஜா, உம்மை நான் உயர்த்துகிறேன். ஓ எனது பெலனாகிய ஆண்டவரே, எனது கண்மலையே, எனது கோட்டையே, எனது துருகமே, ஓ நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஈரேவா இருந்து என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டவரே. ரிபாலரா ஷரிமாரபாலரா, ஓ யெகோவா ராபாவா இருந்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் பூரண சுகத்தை தந்தவரே. யெகோவா ஷாலோமா இருந்து எங்கள் குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தவரே. ரிபாலரா கத்திகாரபாலரா, உம்மை நான் துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தியோ, கரங்களை தட்டியோ. ரிபாலரா ஷரிமாரா, அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. அப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை. எனது இன்பத்திலும் நீங்க தான், எனது துன்பத்திலும் நீங்க தான், எனது எல்லா வேலைகளிலும் நீங்க தான் அப்பா என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களை இல்லாம எனக்கு வேற யாரும் இல்லை. ஏசப்பா, அப்பா, உங்களை இல்லாம எனக்கு வேற யாரும் இல்லை அப்பா. உங்களை இல்லாம எனக்கு வேற யாரும் இல்லை. சொல்கிறவர்கள் ரெண்டு கரங்களையும் நன்றாய் உயர்த்தி கரங்களை உயர்த்துவது எனக்கு நீங்க தான், வேற யாரும் இல்லை என்று சொல்வதற்கு அடையாளம். ரெண்டு கரங்களை உயர்த்துவது கர்த்தர் அந்த உள்ளத்தை நான் பார்க்கிறேன். ஆராதனை, அதுதான் உண்மையான ஆராதனை. நான் இல்லப்பா, நீங்கதான் எல்லாம் என்று சொல்கிறதுதான் உண்மையான ஆராதனை. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்
Hallelujah, 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 ஆமென். மறுபடியும் hallelujah, 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 ஆமென். கரங்களை தட்டி இந்த நேரத்தில் ஓ ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்புகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதற்காய் ஓ நின்று கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஓ இந்த நாட்கள்ல பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல எண்ணிட்டுக்குள்ளாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேடைத்து கர்த்தருடைய தேவனுடைய ஜீவனுள்ள வல்லமை இந்த நாள் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு புதிய உயிர்ப்பித்தலின் வல்லமை தோன்றட்டும். எஸ் 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 அன்று ஒரே ஒரு வேளையில சீசர்கள் போய் ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் நாடு மூளை முழுக்குகளாய் முடங்கிக் கொண்டிருந்தார்கள்.
நம்மளுக்கு ஆராதிக்க மாத்திரம்தான் தெரியும். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேலானவை மற்ற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில கூட தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் படகுல இயேசு இருக்கிறார். உன் படகுல இயேசு இருக்கிறார். அது தோல்வி அடைந்த பேதுருவின் படகா இருக்கலாம். ஒருவேளை உயிருக்கு பயந்து கொண்டு தடுமாற்றத்தோடு பல சீற்றத்தினால் எதிர்நோக்கி கொண்டு பயத்தோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற படகா இருக்கலாம். ஆனா அந்த ரெண்டு படகுகளும் இயேசு இருந்து கர்த்தர் நம்மளை வாழ வைத்து தம்முடைய மகிமையை உண்டாக்கின காரியத்தை நாம் படிக்கிறோமே. இந்த நாட்கள்ல உங்களுடைய படகுல கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் செய்ய போகிறார். பேதுரு தோற்று போய் வந்த அந்த படகை கர்த்தர் ஜெயமுள்ளவைகளாய் மாற்றினார். அமிழ்ந்து போகத்தக்கதான மீன்களை தோற்று போனவைகளை மீனே பார்க்காத படக கர்த்தர் மீன்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். சீசர்கள் இயேசு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அநேக கடல் சீற்றத்தோடு அநேக புயல்களை சந்தித்த போதில, ஐயரே நாங்கள் மடிந்து சாகப்போகிறோம் என்று சொன்ன அந்த படகிலும் என் ஆண்டவர் இருந்தார். காற்றின் சீற்றத்தை கர்த்தர் அடக்கி நிர்மலமாக்கி மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளை பட்சத்தில் இருந்தார். இந்த நாட்கள் ஆராய்த்த பிள்ளையே, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஒருவேளை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்க குடும்பத்தின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய செபத்தில் கர்த்தர் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் மாறுகிறவர் அல்ல, அவர் மாறாதவர். நன்றி ராஜா. நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். மதுரையில அதிகமாய் இந்த கொரோனா அதிகமாய் காணப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டதற்கு மண்மலர்மேடு ஏரியா சுற்றிலும் அதிகமாய் காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மகாலட்சுமி நகர் பகுதியில் அதிகமாய் காணப்பட்டிருக்கிறது. இப்படியாக அநேக பகுதிகளில் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மதுரையில அநேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருடைய நங்கூரம், கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டுமே. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? நீங்க கரங்களை நீட்டி ஒவ்வொரு திசைகளாய் நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்க தெற்கை பார்த்து ஜெபிக்கலாம், நீங்க நாள்ல கிழக்கை மேற்கை பார்த்து ஜெபிக்கலாம், வடக்கை பார்த்து ஜெபிக்கலாம். வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? எஸ், நீங்க எந்த திசையை நீட்டி கரங்களை நீட்டுகிறீங்களோ ஒரு தேவ வல்லமை அந்த பகுதிகளுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். எஸ், உங்க தெருவை கூட முற்றிலுமாய் நினைத்து ஜெபிங்க. எஸ், வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க, ரத்தம் தெளிக்கப்படட்டும். கரங்களை நீட்டுகிற திசைகள்ல கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க. தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த நேரத்தில் ஜெபம் வேண்டும். இதனால ஜெபிக்க வேண்டும். வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க இந்த நாட்கள் அவர் ஆவலாய் இருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எஸ், ஆமென். இன்று கண்ட எகிப்தியன இனிமேல் நீங்க பார்ப்பதில்லையே. ஓ ஹalleluya. எஸ், எஸ், நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற தசை பக்கத்துல எகிப்தியனை பார்க்காதபடி கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். இன்று கண்ட எகிப்தியன, இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கேள்விப்பட்ட எகிப்தியனுடைய செயல்கள் இந்த நாட்கள்ல வாய்க்காமல் போகும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு மூலை முடுக்குகளும் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் செய்ய, இயேசுவின் ரத்தம் செய்ய. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல பரவுகிறதோ அங்கெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. மருந்து இல்ல, மாற்றை இல்ல, ஆனா தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மருந்து மாற்றையினால சுகம் அடையாதவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால சுகம் அடையும் என்பதை நம்பி இருக்கிறோம். நீங்க ஆல்ரெடி ரத்தம் சிந்திட்டீங்க. அந்த ரத்தத்தினால தெளிக்கிறோம். ஆண்டவரே, எஸ், ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல பரவாதபடி அவைகள் நின்று போவதாக. ஆண்டவரே,
நாட்கள்ல மதுரையில மீண்டும் லாக்டவுன் போடுறாங்களோ போடலையோ அநேகருடைய எண்ணங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு பயத்துல காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி, என்ன செய்வோம் என்று சொல்லி எதையும் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனா ஒன்று மாத்திரம் தேவ பிள்ளையே, நம்மளுக்கு நாளைய குறித்து கவலை இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நாளைக்கு என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், யாருக்கு என்ன பேச போறோம் என்பது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த நெருக்கத்துலதான் நம்முடைய விசுவாசம். நாளைய பத்தி தெரியாது, என்ன பண்ண போறோம் தெரியல, பட் இப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு பாடம் விசுவாசத்துல நடப்பதற்கு. ஆமென். நாளைக்கு பேச வேண்டியது அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவரால் சிறப்பாய் செய்ய முடியும். அவருக்கு தெரியும். நம்மள காட்டிலும் அக்கறைப்படுகிறத காட்டிலும் அவருக்கு நம்மளை காட்டிலும் அக்கறைப்படுவதற்கு ரொம்ப தெரியும். தேவ பிள்ளையே, இந்த நாட்கள 2 கரங்களை குறித்து மதுரைக்காக, இந்த லாக்டவுன்ல பரிதவிக்கிற கஷ்டப்படுகிற ஏழை ஜனங்களுக்காய், எல்லா ஜனங்களுக்காய், இதே சூழலில் நின்று கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? இந்த நாள்ல நிமி சிஸ்டர் ஜெபிக்க போகிறாங்க. வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் அப்படியே சிஸ்டரோட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த மதுரையில யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, அநேகர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்கள்ட்ட, நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு தேவ வெளிச்சம், தெரியலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு தேவனுடைய வழி நடக்குது, தெரியலன்னு சொல்லுகிறவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய புதிய வார்த்தைகள் வாய்களை திறந்து சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினத்தை குறித்து பயமில்லை.
நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இந்த மதுரையை ஆட்டி படைக்கிறதான பயத்தின் ஆவிகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே சொல்லுங்க, வாய்களை திறந்து, பயத்தின் ஆவிகள் எங்க தெருக்களை விட்டு, எங்களுடைய ஏரியாக்களை விட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற ஏரியாக்களை விட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற ஏரியாக்களை விட்டு, நாலா திசைகளில் ஆண்டவரே வாழுகிற ஜனங்களை விட்டு ஆண்டவரே எல்லாம் விலகி போவதாக, விலகி போவதாக. ஆமென் சொல்லுங்க, விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால தைரியம் வரட்டும். சொல்லுங்க, வாய்களை திறந்து, மதுரை பட்டணத்துல ஒரு தைரியத்தின் ஆவி வரட்டும். மதுரை பட்டணத்துல ஆண்டவரே ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகட்டும். மதுரை பட்டணத்துல தேவனுடைய கரம் வந்து வாசம் பண்ணுவதாக. ஆண்டவரே மதுரை பட்டணத்துல தேவனுடைய ஆளுகை கரங்கள் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் நீட்டப்படுவதாக. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோமா? நீங்க தட்டுகிற வேலையில நீங்க எதெல்லாம் நினைச்சு ஜெபம் பண்ணீங்களோ, தேவ தூதர்களை கட்டமைத்து விட்டு கொண்டிருக்கிறார். எஸ் 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 ஆமென். தேவ தூதர்கள் போகட்டும், தேவ தூதர்கள் போகட்டும். பயத்தின் ஆவிகள் நீங்கப்படுவதாக. எஸ், தேவனுடைய தைரியத்தின் ஆவி இந்த நாட்களில் கடந்து வருகிறதுக்காய் நன்றி. நன்றி ராஜா. ஆமாண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்க ஆராதித்து எங்களுக்குள்ளாக எழுப்பப்பட்ட அந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் திருப்தி அடைந்து மற்றவர்களுக்காகவும் எங்களுடைய நாட்டிற்காகவும் ஆண்டவரே எங்களுடைய ஊருக்கு பட்டணத்திற்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நீர் நேசிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபித்திருக்கிறோம். நீர் எவர்களுக்காய் ரத்தம் சிந்தினோ அவர்களுக்காய் நாங்கள் உருக்கமாய் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், ஊழியக்காரங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நேற்று நான் என்னுடைய போன்ல நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஜெப விண்ணப்பம் கடந்து வந்தது. சிவகாசியில மூத்த போதகர், முதிர்ச்சியான போதகர், ஒரு தலைவரும் கூட அப்படியா இருக்கக்கூடியதான பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள், ஒரு ஏஜி சபையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற ஸ்தாபனமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரருக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வார்த்தை நாம் சொல்லி ஜெபிப்போமா? ஊழியக்காரங்களுக்காக நாட்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்களுக்காக, உங்களுடைய துணைவியாருக்காகவும் ஜெபியுங்கள். அப்படியாக எல்லாருக்காக ஜெபிக்கிறீங்களா? எத்தனையோ குடும்பத்துல வெளியில சொல்ல முடியல, வெளியில சொல்ல முடியாதபடி பிள்ளைகள் காய்ச்சலில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரங்களுடைய குடும்பத்துல எத்தனையோ குடும்பத்துல ஊழியக்காரங்களுடைய மனைவி, தாய், தகப்பன், ஊழியக்காரர்கள் சுகவீனம் அடைந்திருக்கிறார்கள். நாட்கள் அவர்களுக்காய் ஜெபிப்போமா? இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை நாட்களாய் நம்மளுக்காய் ஜெபித்தார்களே, இத்தனை நாட்களை நம்மளுக்காய் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறீங்களா அவங்களுக்காக? ஆண்டவரே, அவருடைய உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய இரத்தத்தை நம்ம தெளிக்கிறோம். அவன் குடும்பத்துல யாரும் சுகவீனமாய் இராதபடி கர்த்தருடைய இரத்த பாதுகாப்பு உண்டாகட்டும். உம்முடைய நாமம் அந்த குடும்பத்துல விளங்குவதாக. ஊழியக்காரங்களுடைய சுகத்தை விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே ஊழியக்காரங்களுடைய குடும்பத்துல கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்படட்டும். தேவ நாமம் மகிமையாய் வெளிப்படட்டும். எஸ், ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால அவர் குடும்பத்துல ஒருவங்க கூட சுகமிதமாய் இருக்காதபடி எல்லாரும் சுகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களை சார்ந்த சபை மக்கள் எல்லாரும் சுகமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். எஸ் எஸ், ஊழியம் செய்கிறவர்கள், ஜெப ஊழியங்கள், ஆண்டவரே இப்படியாக அநேக ஊழியங்களை செய்கிற குடும்பத்துக்கு எங்களை விசாரிப்பதற்கு வசதிகள் இல்லை, எங்களை யார் என்னன்னு கேட்கல சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு இந்த நேரத்தில் பல்லவன் திறக்கப்படுவதாக. நன்றி ராஜா. எஸ், அன்புள்ள ஆண்டவரே, அதனால நாங்கள் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவங்களை சார்ந்த குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இந்த ஆராதனையில இணைந்த அருமையான தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பெரிதான பாதுகாப்பு அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நிறைந்து காணப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தரை ஆண்டவரே தன் தஞ்சமாய் கொண்டிருக்கிற ஜனம்
பாக்கியம் உள்ளது. கர்த்தர் சுகம் என்ற பாக்கியம், ஆண்டவரே எல்லா ரீதியான பாக்கியத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. கிருபைகள் வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபியுங்கள், சீக்கிரமாய் சபை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நம்மளுடைய சபை சார்ந்ததான அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கடந்த நாட்களில் 12th எக்ஸாம் எழுதி அநேகர் தேர்ச்சி அடைய தேவன் கிருபை செய்திருக்கிறார். நல்ல மார்க்குகளை வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சபை மக்கள் அநேகர் 5 மணி ஜெபத்திலையும் சபை ஆலயத்திலையும் நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை நம்ம சபை அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை வாங்க செய்திருக்கிறார். நம்ம சபை மற்ற பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். நாம் கேள்விப்பட்ட வருடத்துல அநேக நல்ல மார்க்குகளை வாங்கியிருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்களாக. அவர்களை கர்த்தர் நல்ல அட்மிஷன் கிடைச்சி நல்ல தீர்மானங்கள் எடுத்து நல்ல காரியங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்ததாக உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நண்பர் போன் நம்பர் இடத்தில் நீங்கள் அனுப்பி விடும்படி, இல்ல உங்களுடைய வாய்ஸ் மெசேஜோ ஏதாவது நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாட்களில் பர்த்டே விசேஷம் அனௌன்ஸ்மெண்டை நாம் இந்த நாளில் கேட்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து, அதாவது இன்றையிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் மனதார சபையில ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் இணைந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டுல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். அவர் பிரியமாய் இருக்கிறபடியினால உங்களது மன விருப்பம், உங்களது எல்லா விதமான விருப்பங்கள், வாஞ்சைகளை கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஆராதனைகள், ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் இதே போல தொடர்ந்து அடுத்த ஆர்டர் கவர்மெண்ட்ல இருந்து வருகிற வரையில தொடர்ந்து இதே போல ஆன்லைன்ல நடைபெறும். உங்களுக்கு ஏதாவது விசேஷித்தமான ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால், தேவைகள் இருக்கும் என்றால், நமது போதகரின் மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லயோ இல்ல நீங்க போன் கால் மூலமாகவோ நீங்க சொல்லலாம். நாங்க எல்லாரும் ஜெபிப்பதற்கு, உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடுகிற வேளையில கர்த்தருக்கென்று படைக்கிறதான வேளை, கர்த்தருக்கென்று கொடுக்க விரும்புகிறவர்கள் தசமபாக காணிக்கைகளை நீங்கள் சபைக்கு வரும்பொழுது சபையில செலுத்தலாம். இல்லை என்றால் கவர்ல வைத்து உங்க பைபிள்ல நீங்க வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நம்ம பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று உற்சாகமாய் படைப்போம்.
அந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானங்களிலிருந்து எங்களை பார்க்கிற ஆண்டவர், எங்களுடைய அசைவுகளை அறிகிறவர், நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே காரியத்துல கர்த்தருக்கு உண்மையாய் நாங்கள் எடுத்து வைத்து செலுத்தி இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் தாமே நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செலுத்துகிற இந்த காணிக்கையை எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பிதாவானவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, செலுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து அதை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கர்த்தர் வர்த்திக்க, ஆண்டவரே கர்த்தர் பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்ச்சி அடைய விடாதபடி கர்த்தர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் ஆண்டவரே இருக்கிறதோ, ஆண்டவரே அவங்க இருக்கிற இடத்துல யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி அதற்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் அந்த கரங்களை கர்த்தர் தொடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கதான் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறவர். அன்றைய ஜென்ம நாளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிறந்த நாளை ஆசீர்வதிங்க. அன்றைய திருமண நாளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நீதிக்குட்பட்டவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கர்த்தர் கூட்டி கொடுத்துக்கிற அந்த நாட்களை அன்றைய பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உண்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுவார்களாக. கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கேட்க போகிற வார்த்தையை முடித்திருக்கத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷனை மறைத்து நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட இவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணுங்க உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் இந்த நாட்களில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பார்க்குற ஒவ்வொருவர்கள் பார்க்கிறவர்களாய் மாத்திரம் இருக்க முடியாது. நீங்கள் ஆராதிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனோடு இடைபடுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நோட்ஸ் எடுக்கிறவர்கள் உங்களுடைய நோட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? இந்த நாள்ல வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்கள், போதுமானது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு போதிக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல அப்ப புத்தி இல்லாதவர்கள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. புத்தி உள்ளவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். இங்கே அநேக இன்டெலிஜென்ஸ், அநேக நல்ல ஞானம் படைத்தவர்கள் இருக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்கள்ல ஒரு வித்தியாசம், தேவன் சொல்லுகிற, தேவன் எதிர்பார்க்கிற அந்த வார்த்தையினுடைய பதம் ஆவிக்குரிய ரீதியிலையும் இந்த உலக பிரகாரமான தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கக்கூடியவர்களையும் சற்று வேறுபடுத்தக்கூடிய ஒரு காரியம் இங்கே ஆங்கில வேதத்தில் சொல்லப்படுகிறது. சோபர் மைண்ட் அப்படி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உலகத்துல ஞானமா இருக்கக்கூடியவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தி உள்ளவர்கள், நல்ல அறிவாய் செயல்படக்கூடிய புத்தி உள்ளவர்கள் தன்னுடைய மேன்மைக்காக, தன்னுடைய பெருமைக்காக புத்தியாய் செயல்படுகிறார்கள், சுயநலமாய் காணப்படுகிறார்கள். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பற்றி. நீதிமொழிகள் 12:8 வாசிக்கிறதை நாம் கேட்போம். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். போதுமானது. தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் என்ன செய்யப்படுவானாம்? புகழப்படுவான். இந்த உலகத்தினுடைய ஞானம், இந்த உலகத்தினுடைய புத்தி அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறவைகளா இருக்கிறது. ஆனால்
தேவன் விரும்புகிற ஒரு தேவ மனுஷன் என்ன செய்கிறான்? தேவனுக்குள்ளாக புத்தியாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எதை செய்தாலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் புத்தியாய், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக புத்தியாய் செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் புத்தியாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட புத்தி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய புத்தி உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். வாசிக்கலையா? மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதோ ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே. நல்லா கவனிங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். பொல்லாப்பை விட்டு விலகுவதோ புத்தி என்றார். புத்தி என்றார். பாருங்கள், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதோ புத்தி என்று சொல்லப்படுகிறது. அங்க நம்ம பார்க்கிறோம், பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் தான் பொல்லாத வழிகள். தேவன் பொல்லாத காரியங்கள் எவைகள் என்று அநேக காரியங்கள் வேதாமத்தில் கர்த்தர் போதித்திருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி பொல்லாத வழிகளை விட்டு புத்தியாய் நடக்கக்கூடியவைகளைத்தான் அவர்கள் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று, புத்தியாய் நடந்து கொள்ள முடியும் என்று தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், உலகத்துல புத்தியாய் நடக்கக்கூடியவர்கள், அவர்கள் அறிவாய் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழ்ச்சிக்காக அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் அடையாளமாய் புத்தியாய் சுயநலமாய் செயல்படுகிறது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில வேதம் போதிக்கிற புத்தி எவைகள் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் விட்டு விலகி புத்தியாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களைத்தான் புத்தியாயிருங்கள் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாட்களை நாம் பார்க்க போகிறோம், யார் இந்த புத்தியை தரப்போகிறார், யாரிடத்திலிருந்து அந்த புத்தியானது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது, யார் நம்மளுக்கு அந்த புத்தியை தருகிறார் என்றால் தேவன் தான் நம்மளுக்கு புத்தி என்ன செய்கிறார்? தருகிறவராய் இருக்கிறார். பைபிள்ல வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் ஞானமும் உடைய ஆவியை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மளுக்கு தருகிறார். அப்ப அங்க தெளிந்த புத்தியை யாரு கொடுக்கிறது? தேவன் தான் நம்மளுக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம், இன்னொரு வேதவசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 31வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாள்ல வாசிப்போமா? யாத்ராகமம் 31வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்க போறோம். 1லிருந்து 5ஆம் வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மற்ற சகலவித வேலைகளும் யோகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தேவ ஆவியினால் தேவன் நிரப்பி பெசலியலுக்கு தேவன் கொடுக்கதை நாம் அங்க வாசிக்கிறோம். பாருங்கள், பெசலியல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவனுடைய காரியத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவனே அவனுக்கு தன்னுடைய ஆவியை அருளி பண்ணி அவனுக்கு வேண்டிய சகல விதமான புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேக காரியங்களை கொடுக்கிறார். அங்க பார்த்தோம் என்றால், வினோதமான வேலையை செய்வதற்கு, யோசித்து செய்வதற்கு, பொன் மற்றும் வெள்ளி வெண்கலத்தின் காரியங்கள்ல அநேக காரியங்களை செய்வதற்கு வேண்டிய புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்து ரத்தினங்களால் செய்யக்கூடிய புத்தியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அடுத்து முத்திரையை வெட்டத்தக்கதான பதிப்புகளை செய்வதற்கு ஏற்றதான புத்தியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சகல வேலைகளும் சகல யுக்திகளையும் செய்யக்கூடியதான புத்தியையும் அறிவையும் தேவ ஆவியினால் கொடுக்கப்படுகிறது.
அப்ப தேவன் தான் நம்மளுக்கு புத்தியை தருகிறார். தேவன் தருகிற புத்தி எப்படி இருக்கிறது என்றால் அவைகள் விசேஷமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில கூட, இந்த கஷ்ட சூழ்நிலையில கூட, இந்த லாக்டவுன்ல கூட, இந்த பணம் கஷ்டங்கள் நிறைந்த இந்த சூழ்நிலையில கூட தேவ பிள்ளையே, நாம் தேவனுக்கு ஏற்ற விதத்துல நாம் வாழுவோம் என்றால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் காணப்படுவோம் என்றால், தேவன் தன்னுடைய புத்தியை ஆண்டவர் தான் நம்மளுக்கு புத்தியை கொடுக்கிறார். அவைகள் விசேஷித்த காரியங்களை செய்யும். அவைகள் தேவனுடைய ஆவியில் நம்மளுக்கு அருளப்படுகிறவைகளாக இருக்கிறது. ஆமென். என்ன செய்வோம், என்னத்தை உடுப்போம் என்று நம்மளுக்கு கவலை என்பது இல்லை. தேவன் நம்மளுக்கு வேண்டிய புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் தர போதுமான தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அன்று ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பெஸ்ஸலிலே தேவன் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு வேண்டிய எல்லா விதமான ஞானத்தை பெஸ்ஸலிலுக்குள்ள கொடுத்தார். அப்ப ஒரு பெரிய இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை பெஸ்ஸலிலுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால், உங்க குடும்பத்தை நடத்துவதற்கு தேவன் ஞானத்தை தராமல் விட்டு விடுவாரா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது லாக்டவுன் தான், வேலைக்கு போக முடியாத நாட்கள் தான், அநேக சூழலில் நம்மளை நெருக்கங்கள் காணப்பட்டது உண்மைதான். ஆனா பெஸ்ஸலிலுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்ததான தேவ ஆவி உங்களுக்குள்ளேயும் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தந்து, புத்தியை கர்த்தர் தந்து, உங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையின் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இந்த நாட்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் மற்றவங்களை போல நாம் புலம்புவதற்கோ அழுவதற்கோ, நம்ம மற்றவங்களை போல பயப்படுகிறவர்களாக இராதபடி என் மூலமா தேவன் நாம மகிமைப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும். இரண்டாவதாய் நாம் பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம். வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க போறோம். அங்க சாலமோனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 3:9 வாசியுங்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இவன் எப்ப கேட்கிறான்னா, இங்க இவனை பார்க்கும்போது அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கிபியோனுக்கு அவன் கடந்து சென்று சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு என்று செலுத்துகிறவனாயிருக்கிறான். இந்த சாலமோன் தேவனுக்கு பிரியமான பலிகளை எப்பொழுது கொண்டு போய் செலுத்தினானோ அன்று இரவு இவன் தேவனோடு இடைபடுகிறான். தேவன் இவன் கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது இவன் தேவனிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் எனக்கு தாருங்க, எனக்கு கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிறான். அவனுடைய மைண்ட் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அவன் என்ன செய்தான்? அவன் கிபியோனுக்கு கடந்து சென்றான். தேவன் அவனை தேடி வருகிறார். இவன் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராய் இருந்து அவனுக்கு பாருங்க என்ன செய்திருக்கிறார் என்றால், வாசியுங்கள் 4வது அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மன விருப்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? மன விருப்பத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலாம் சாலமோனின் ஞானம் என்ன செய்ததா? சிறந்ததாய் இருந்தது. அப்ப ஆண்டவருக்கென்று பலி செலுத்தி சாலமோன் ராஜா என்ன செய்கிறான்? பலி செலுத்தி தேவனிடத்தில் கேட்டபோது தேவன் அவனுக்கு புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாட்கள்ல புத்தியாய் நாம் நடந்து கொள்வதற்கு, அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவனுக்கு கர்த்தர் அருளினவைகள் புத்தியையும் ஞானத்தையும் அவன் மன விருப்பத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த புத்தி அங்க இருக்கிற கிழக்கத்திய புத்திரருக்கு யாருக்கும் அப்படிப்பட்ட புத்தி இல்ல. அங்க இருக்கக்கூடியதான கிரேக்கர்களுக்கும் அப்படிப்பட்டதான புத்தி
புத்தி யாருக்குமே இல்ல. அவ்வளவு சிறந்த புத்தியை தேவன் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியருக்கும் அங்க இருக்கக்கூடியதான கிழக்கத்திய புத்திரருக்கும் எவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புத்தியை யாருக்கும் இல்ல. சாலமோன் பலி செலுத்தினான், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கேட்டான். கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்ப இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு வேண்டிய புத்தியை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், வாசிங்கள் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ, நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும். தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா அதை நல்லா கவனிங்க, மனுஷனுக்கு பக்தி விருத்தி புத்தியையும். நல்லா வாசிங்க. புத்தியையும் மனுஷனுக்கு பக்தி விருத்தியும். மனுஷனுக்கு பக்தி விருத்தியையும், இரண்டாவது புத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். பாருங்கள், இன்னைக்கு டிவில, இன்னைக்கு யூடியூப்ல எல்லாருமே அநேக வார்த்தைகள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்மளுடைய காரியங்கள் நம்மளை தேடி வரலாம். ஒன்று தேவனுடைய பிள்ளையே, தெளிவா இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை ஒருவர் உரைப்பார் என்றால் நீங்கள் பக்தி அடையவும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும், அதை திரும்ப சொல்லுங்க, மனுஷருக்கு பக்தியும் புத்தியையும் ஆறுதல் உண்டாகும்படியாகத்தான் தீர்க்க தரிசனம் கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் ஒரே காரியமாய் வருவதில்லை. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க மேலானவைகளை பார்ப்பீங்க, இல்ல, அவைகளுக்குள்ளாக பக்தி விருத்தியை உண்டான காரியத்தை உரைக்கிறதா இருக்கும். அடுத்து அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஆலோசனைகளின் புத்திமதிகளும் சொல்லக்கூடியவைகளாய் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் விளங்க செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில அநேக விதங்கள், அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூட கேட்கலாம், தவறில்ல. ஆனா இப்படிப்பட்ட வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுடைய இருதயத்தை தொடக்கூடிய இப்படிப்பட்டவைகளோடு இருக்கும் என்றால் அவைகள் ஏற்றவைகளாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாகிற காரியம், எனக்கு தெரிஞ்ச நம்முடைய சபையில வந்து கொண்டதான ஒரு அருமையான ஒரு குடும்பம். இந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தது அதை நான் சொல்ல முடியும், வேற எங்கேயோ நடந்ததை கேள்விப்பட்டதை நான் சொல்லல, நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு குடும்பம் அவங்களுடைய வீட்டுல டிவியே வாங்கல, நல்ல போனை வாங்கினாங்க. போனை வாங்கிட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை வாங்கி எப்ப பார்த்தாலும் வீட்டுல டைம் பாஸ் எல்லாமே பக்திக்கு ஏதுவான பாடல்கள், அநேகருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அவங்களுடைய சில சூழ்நிலைகள் காரணமாக அவங்களிடத்தில் நான் போய் பேசின போது அவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர், நாங்க யூடியூப்ல அநேக காரியங்களை நாங்க வாட்ச் பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுகிறதாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு காரியத்தை திட்டமிட்டு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு சொன்னார்கள். அப்பதான் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின் பிரகாரமாய் காணப்படக்கூடிய போதனைகளும் வேத வசனத்தை ஒட்டி காணப்படுகிறதான தீர்க்கமுள்ள வார்த்தைகளும் ஆறுதலும் ஆசீர்வாதமான காரியங்களும் வாக்குத்தத்தங்களும் தான், இந்த வேத வசனத்தை உட்பட்டிருக்கிறவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தொடக்கூடியவைகளாய் இருக்கும் ஒழிய வேறொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நாட்கள் உருண்டோடினது. அவங்க சொன்னாங்க, பிற்பாடுதான் சொன்னாங்க, நாங்கள் அநேக, இன்னொரு நாள் நான் போய் அவங்கள போய் நலம் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கறத நிறுத்திட்டோம், ஏன்னா நாங்கள் யாரையும் நியாயத்திருக்க கூடாது, அந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவனை மாத்திரம் எங்களுக்கு தெரிந்த விதத்துல ஆராதிக்கவும், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற வேத வசனங்களை உட்கார்ந்து மணிக்கணக்காய் படிக்கவும், கர்த்தர் பாடல்களை கொடுத்துக்கிற அந்த பாடல்களை பாடி ஆராதிக்கவும் பழகி கொண்டோம். கர்த்தர் இந்த நாட்களில் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தேவன் ஒரு நேர்த்தியான வழிநடத்தலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நாட்கள்ல அநேக காரியங்களை பார்க்கலாம், நாட்கள்ல கேட்கலாம், அதோட காரியம் அல்ல.
இந்த வேத வசனத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை ஒத்தவைகளாய், புத்தியை கொடுக்கக்கூடியவைகளாய், உங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடத்தக்கூடியவைகளாய், உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் தீர்க்கமுள்ள ஒரு வார்த்தையாய் காணப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டவைகளை தான் கர்த்தர் தருகிறாராம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வேதவசனத்தை கேட்கிறோம், நல்லது. ஆனா இப்படிப்பட்ட அளவின் பிரகாரமாய் நீங்கள் அளந்து எடுப்பீர்கள் என்றால் அது தேவன் கொடுக்கக்கூடியவைகளாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவன் தான் தீர்க்கமுள்ள வார்த்தையை கொடுக்கிறார், புத்தியாய் வெளிப்படுத்துகிறார். தேவன் தான் பெஸ்டலுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் ஆவியால் கொடுக்கிறார். 3ஆவதாய் பார்க்கிறோம், அவன் பலி செலுத்தி தேவ நாமத்தை சாலமோன் அவன் தேவனை ஆராதித்த போது தேவனை மகிமைப்படுத்தின நிமித்தமாய் தேவன் அவனுக்கு கேட்டிருந்த புத்தியை கர்த்தர் விசேஷித்த புத்தியாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற எந்த எகிப்தியனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கிழக்கத்திய புத்திரர்களே அப்படிப்பட்ட ஞானமே இல்லாதபடி கர்த்தர் விசேஷித்த புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்களில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், அவைகளை நாடுங்கள். இந்த நாட்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய புத்தியை நாம் தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய காரியங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களுக்கு வரும் நன்மைகளை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். புத்தியாய் நடக்கக்கூடியவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புத்தியின் நிமித்தமாய் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை குறித்து வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்கள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனை உங்களை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி என்ன பாதுகாக்கும்? இந்த புத்தி தேவனுடைய புத்தி. ஆமென். தேவன் தருகிற புத்தி. இந்த தேவன் தருகக்கூடிய புத்தி நம்மளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அப்ப நன்மைகள், தேவன் தரக்கூடிய புத்தியை நாம் நாட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாரு, இந்த பண கஷ்டங்களிலிருந்து நம்மளை பாதுகாப்பாரு, எல்லாவற்றிலையும் பாதுகாப்பார் என்று இந்த வேதவசனம் நம்மளுக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்கள். 2வது பகுதியை வீட்டுக்கு போயிட்டாங்களோ? ஸ்தோத்திரம். நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நல் யோசனையோ அவர்களை காப்பாற்றும். நம்ம யோசிக்கிற நல்ல யோசனைகள், தேவனை சார்ந்திருக்கிற அந்த யோசனைகள் நம்மளை என்ன செய்யுமா? காப்பாற்றுகிறவைகளா இருக்கிறது. அடுத்ததாய் நாம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். தன் புத்திக்கு தக்கதாக, தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். மனுஷன் புகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19:8வது வசனத்தை வாசியுங்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். நன்மை அடைவான். அங்க பார்க்கிறோம் பாதுகாப்பு, இங்க நம்ம பார்க்கிறோம் நன்மையை அடைகிறவனாய் காணப்படுவானாம். ஆமென். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஏன்னா இந்த புத்தி தேவனை இடத்திலிருந்து தேவன் கொடுக்கக்கூடியவைகளா இருக்கிறபடினால் கட்டாயம் அவன் நன்மை அடைவான். நீங்கள் நன்மை அடைவீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் புத்தியாய் நடக்கும்போது பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் புத்தியாய் நீங்கள் நடந்து கொள்ளும் போது, தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று புத்தியை நாடும் போது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாய் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:14 நாம் வாசிப்போமே. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். இந்த நாட்களில மனைவிகள் தேவனால் அருளப்படக்கூடிய ஈவு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, அவர்களுடைய யோசனைகள், மனைவிமார்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தேவனுக்கு ஏற்ற பக்தியான காரியங்கள் நிச்சயமா அந்த குடும்பத்தை கிட்டும்.
அதே வேதவசனம் தான் சொல்லப்படுகிறது, அதே வேத பகுதிகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாமத்தில் சொல்லப்படுகிறது, புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ, ரெண்டு அங்க அடையாளப்படுத்தப்படுகிறது. புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை இடித்து போடுகிறாள். அப்ப விசேஷித்த புத்திய கர்த்தர் மனைவிமார்களுக்கு, மனைவி என்ற ஸ்தானத்தை உடையவர்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, தேவ நாமத்தை உங்க குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படுத்துவதற்கு தேவன் விசேஷித்த புத்திய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க குடும்பம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளப்படும், உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறவைகளாக இருக்கிறது. இவைகள் தேவ இந்த நாட்களில் ஜெபிக்கிற, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல மனைவிமார்கள், பெண்கள் மூலமாகவும் கர்த்தர் விசேஷித்த காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாட்களில் இப்படியாக புத்தியினுடைய நன்மைகளை குறித்து நாம் என்ன செய்தோம், நாம் இப்ப பார்த்தோம். வேதாமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். எடுத்து வாசித்தோம் என்றால் நேரம் பத்தாது. ஆகையால் நான் அந்த பகுதிக்குள்ளாய் நான் கடத்தி செல்கிறேன். ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் உண்டு, மூத்த மகன், இளைய மகன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இளையவனோ என்ன செய்கிறான், ஆஸ்தியை பிரித்து கொண்டு, எனக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க, நான் என் இஷ்டம் போல நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், தகப்பனிடத்துல இருந்து ஆஸ்திகளை பிடுங்கி தன் இஷ்டம் போல அவன் வாழும்படியாக என்ன செய்கிறான், அவன் என்ன செய்யறான், கடந்து போகிறான். நாட்கள் போக போக அவன் கிட்ட இருக்கிற பணங்கள் செலவழிந்த போது பஞ்சமும் உண்டானபடினால் அவனை கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், அவனை துர்மார்க்கமான வழியில அவனை வழி நடத்துறது நிமித்தமாய் அவன் கிட்ட இருந்த பணங்கள் எல்லாம் குறைவாய் போய் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். கடைசியில் அங்க சொல்லப்படுகிறது, அவன் ஒரு என்ன செய்து கொண்டான், அவன் போய் ஒட்டி கொண்டான் என்று சொல்லப்படுது. அந்த தேசத்திலே குடிகளிலே ஒருவனிடத்துல போய் ஒட்டி கொண்டான். அவன் என்ன செய்யறான், இவனுக்கு பன்னியை மேய்க்கும்படியாக, பன்றிகளை மேய்க்கும்படியாக சில பன்றிகளை கொடுக்கிறான். அந்த பன்றிகளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுத்த போது, பன்றிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற வேளையில இவன் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம், தன்னால் பசி, தன்னிடத்துல வறுமை ஒன்றுமே இல்லாத அந்த சூழ்நிலை காணப்படும் போது பன்றிகளுடைய தவிட்டை எடுத்து தின்னலாம் என்று சொல்லி காணப்படும் போது அங்க இருக்கிறவன் வந்து என்ன செய்யலாம், தட்டி போட்டு பன்றிகளை அவனிடத்திலிருந்து பன்றிகளை பறித்து அவனை அழித்து துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்த இடத்துல அவன் தன்னுடைய தகப்பனாருடைய நடத்துதலை அவன் புத்தியாய் யோசிக்கிறான். புத்தி தெளிகிறது. இவ்வளவு நேரம் அவனுடைய வாழ்க்கையில புத்தி மந்தமாயி இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில புத்தியானது என்ன செய்கிறது, தெளியப்படுகிறது. தெளியப்படும்போது அவன் சொல்கிறான், என் அப்பா எங்க அப்பா அவருக்கு கீழே இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கொடுப்பாரு, நல்ல கவனிப்பாரு, என்னப்பா எவ்வளவு நல்லா வச்சிருந்தாரு என்று சொல்லி அவனுக்கு புத்தி தெளிகிறவைகளாய் இருக்கிறது. அவன் புத்தி தெளிந்து அவன் சொல்லுகிறான், என் தகப்பனிடத்துல நான் போகணும். அப்பா கிட்ட போய், மகனா இல்ல, உங்ககிட்ட ஏதாவது ஒரு வகையில என்னை சேர்த்துக் கொள்ளுங்க, ஒரு வேலைக்காரனா என்னை சேர்த்துக் கொள்ளுங்க, நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போகணும்னு சொல்லி புத்தி வருகிறது. அடுத்து என்ன செய்கிறான், அவன் தகப்பன் இடத்துல போய் அப்படியே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் காணப்படுகிறான். தகப்பன் இடத்துல சொல்றான், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் உங்க பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், காணப்படுகிறான். தகப்பனார் அவன் எப்போ வருவான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அவனை கட்டிப்பிடி, அவன் வந்தபோது அவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து அவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. புத்தி இன்னைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறவைகளா இருக்கிறது. ஆதாரமாய் நாம் வாசிப்போமே, வாசிங்கள் 24ஆம் வசனம். என் குமாரன் ஆகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அந்த வசனம் முடியும் போது சொல்லப்படுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு 32 கடைசியில் சொல்லப்படுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எதெல்லாம் நம்ம இழந்தோன்றது பெருசல்ல, புத்தி தெளியப்படும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் இந்த சம்பவம் உங்களுக்கு அதிகமாய் சொல்லணும் அவசியமே இல்லை. இந்த இடத்துல சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, அவன்
தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரிக்கக்கூடியவனா இருக்கிறான். நான் இவைகளை சொல்லுகிறேன், சபையை அடையாளப்படுத்துகிறேன். சபையையும் சபையில வந்து தேவனை ஆராதிக்கிற விசுவாசிகளையும் நான் அடையாளப்படுத்துகிறேன். என்ன இவைகளை குறித்து நான் சொல்கிறேன் என்றால், தேவனை ஆராதிக்கிற விசுவாசிகளா இருக்கக்கூடிய நாம் சில வேளையில புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை மூலமா தான் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி தேவன் புத்தியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மேலும் கர்த்தர் தன்னுடைய போதனைகளை போதிக்கிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், அநேக விசுவாசிகள் அந்த ஒரு சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளாதபடியா இருக்கிறபடியினால் அநேகர் என்ன செய்கிறார்கள், இந்த இளைய குமாரனை போல தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடியதான தன்னுடைய சுய விருப்பங்களுக்காக, தன்னுடைய ஆசைகளுக்காக தான் நினைத்த காரியங்கள் நிறைவேறவில்லை, இந்த இடத்துல நாம் நினைத்த காரியங்கள் இந்த இடத்துல நிறைவேற்றும் என்று சொல்லி இன்னொரு திசை பக்கமாய் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய புத்தியை திசை திருப்புகிற ஒரு சம்பவம் இதில் அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு அநேக சபைகளில் நடக்கிற ஒரு சம்பவம், கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எவர்களெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்கு மரியாதை கொடுத்து சுயநலத்தின் மேல் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தான் சபையை விட்டு போகிறவர்களாகவும் சபை என்ற குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறவர்களாய் காணப்படுவார்கள். அநேக காரணங்கள் சொல்லலாம், ஆனா எல்லா காரணத்துக்கும் தேவன் ஒருவரே வெளிச்சமாகவும் தேவன் ஒருவரே உங்களுக்கு போதுமான தேவனாய் காணப்படுவார். ஆனா இந்த நாட்கள்ல இந்த இளையகுமாரன் தகப்பனோடு இருந்து கொண்டிருந்தவன், எனக்கு போதும், உங்க ஆஸ்தியை கொடுங்க, நான் என் வழியை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு, ஒரு சுயநலமான ஒரு வார்த்தை, தான் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தான் ஆசைப்படுகிற ஒரு வாழ்க்கையை அவன் என்ன செய்கிறான், விரும்பக்கூடியவனாய் இருக்கிறான். ஒரு பிரிவு. இரண்டாவது, அவன் இழந்து போகிறோம் என்ற புத்தி அவனுக்கு தெரிவதே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சபையில சபை மக்களோடு, தேவனுடைய ஜனங்களோடு, தேவன் அபிஷேகித்து தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களோடு காணப்படக்கூடிய சபை முக்கியம். சபை முக்கியம். இந்த நாட்களில் புத்தியாயிருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல மந்தை முக்கியம். இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை சில அந்த மந்தையை விட்டு பிரிந்து போகிற ஒரு தன்மையும் இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பிரிந்து போகிற அந்த தன்மையில தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழக்கிறோம் என்பதை அவர்களால் அறிய முடியாத ஒரு தன்மை காணப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், புத்தியா இருங்க. முதலாவது சொல்றார், பிரிவு வேண்டாம்ப்பா, உன் சுயநலம் வேண்டாம்ப்பா, புத்தியா இருன்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், எப்பா நீ உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ இழந்துட்டு போற, புத்தியா இருன்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்த அவன் செய்த தவற அங்க சுட்டி காண்கிறாரு. மூணாவது, தனக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு கிடைக்கிறேன்னு சொல்ற ஒரு பெரிய வேதனை, எல்லாத்தையும் இழந்து போய் பஞ்சத்துல கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை, அதுவும் புத்தியை என்ன செய்கிறது, புத்தி இல்லாத தன்மையை அடையாளப்படுத்துகிறது. எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், புத்தியாய் ஒரு காரியத்தை அவன் பேசுகிறான். அதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்கள் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமாய் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான், நான் பாவம் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய காரியத்தை டிசைட் பண்றான், நான் பாவம் செஞ்சேன் அப்படி சொல்லுகிறான். ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்றான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் போனான். அப்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அப்படி நாம் கடந்து அங்க பார்க்கிறோம், விசேஷமாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தகப்பனிடத்துல இருந்து நான் பிரிஞ்சிட்டேன், ஆனா என்னை எப்படியாவது மகன்ற ஸ்தானம் வேணாம், ஆனா என்ன ஏதாவது ஒரு கூலிக்காரன் என்ற ஸ்தானத்திலாவது என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், கூலிக்காரன் என்ற ஸ்தானத்திலாவது என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் மிகவும் வருத்தப்படுகிறான், புத்தி அடைகிறான். இந்த இடத்துல இந்த நாட்கள நாம் அப்படி சொல்வோமா, ஆண்டவரே என்ன அவன் விரும்புகிற காரியம் என்ன, உங்களை விட்டு எந்த இடத்துல என்னை பிரிச்சிடாதீங்க, என்னை ஏதாவது ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருங்க.
உங்களுக்கு எனக்கு எந்த கேப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் தகப்பனை மீண்டும் புத்தியாய் தேடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் புத்தியை நாடுவோம். புத்தி தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துகிறவைகளாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த புத்தி அடையும் போது தகப்பனுக்கு விதமாய் நாம் என்ன தவறு செஞ்சோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு பாடமாய் கற்பிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. நீங்க போய் யாருக்கும் நீங்க பாடம் கற்பிக்க வேணாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் சரியா செஞ்சேன் அதனால நான் வரட்டு கௌரவமா இருக்கிறேன், நான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்காம போக மாட்டேன். இல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, நீ நியாயம் தீர்க்கிறதுக்கு உனக்கு நான் அதிகாரமே கொடுக்கலையே, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆகையால் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உமக்கு விரோதமும் பணத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்றான். அந்த காரியம் எதை அடையாளப்படுத்துகின்றால், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் புத்தி அடைகிறேன், நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அந்த ஐக்கியத்துக்குள்ளாய் கடந்து வரக்கூடியவனாய் காணப்படுகிறான். அப்படி காணப்படும் போது தான், அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்த போதுதான் 23ஆம் வசனத்துல அவன் தகப்பன் சொல்கிறார், கொளுத்த கன்றை அடித்து அவன் மகனை கட்டிப்பிடிச்சு கொளுத்த கன்றை அடித்து விருந்து செய்து நாம் எல்லாரும் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லி தகப்பன் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில புத்தியா இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விருந்தின் சந்தோஷமான ஒரு நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நாட்களில் புத்தி இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில பிரிவு, இழப்பு, நம்முடைய வாழ்க்கையில அந்த ஸ்தானங்கள் எல்லாம் இழக்கப்படுகிறோம். ஆனா சூழ்நிலைகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அடையாளப்படுத்தும் போது நாம் அவர்கிட்ட போய் தஞ்சமாய், ஆண்டவரே உங்க ஆண்டவரே உங்களை என்ன ஏதாவது ஒரு வகையில் உங்க ஸ்தானத்தில் என்ன சேர்த்துக் கொள்ளுங்க. அவன் சொன்னான், ஆண்டவரே உங்க மகனா இல்ல உங்களுடைய கூலிக்காரனா என்ன சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு பெரிய ஒரு பேசப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவரே என்னை எந்த ரூபத்திலேயாவது என்ன ஆண்டவரே விட்டு என்னை விளக்கிறாதீங்க, என்னை எப்படியாவது சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் புத்தியா இருப்போம் என்றால் நாம் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு ஒரு நாளும் நாம் பிரிக்கப்பட மாட்டோம். புத்தியா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தேவனா இருக்கிறார். புத்தியா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சத்தை ஏற்பட விடாதபடி தேவன் நல்ல போஷிப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த நாட்கள்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய புத்தியை நாம் நாடுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்களே, என் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுவதற்கு வேண்டிய புத்தியை கர்த்தர் எனக்கு தாருங்க. என் வாழ்க்கையில நீங்க நன்மைகளை செய்யுங்க. எந்த ஒரு என்னுடைய சுயத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே உங்களை விட்டு நான் தூரம் போகாதபடி, ஆண்டவரே ஆஸ்திகள் பிரிக்கப்பட்டதை போல எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிறவர்களாய் இராதபடி, எல்லாவற்றையும் ஆண்டவரை குலைத்து விட்டு போகாதபடி, ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல நான் கடக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே உங்க புத்தியை தாருங்க, உங்க புத்தி எனக்கு நல்லது செய்யுமே. உங்க புத்தி ஆண்டவரே அதை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தினால, ஜெபத்தினால, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால அவருடைய புத்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 111:10 சொல்லப்படுகிறது, கற்பனை செய்கிற யாவருக்கும் நற்புத்தியை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாடுகிற பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு 1 பேதுரு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த புத்தியாய் இருந்து ஜெபத்தை கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் ஜெபத்தின் மூலமாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய புத்தியை கர்த்தர் எனக்கு தாருங்க, தெளிவை கர்த்தர் எனக்கு தாருங்க. என் கண்ணுல எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சோ, ஆண்டவரே எதெல்லாம் உங்களை விட்டு நான் தூரம் போக முடியாது மறைச்சிச்சோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டு என்னை உங்க அருகையில வைங்க, என்ன உங்க சந்தோஷத்துக்குள்ள ஆண்டவரே வைங்க. என் வாழ்க்கை புத்தி உள்ளவைகளா உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவைகளா இருக்கட்டும். என் அருகிலும் என் இயேசுவே என்னை விட்டு விலகாதிரோ, அருகிலும் என் இயேசுவே என்னை விட்டு விலகாதிரும். அல்லேலூயா, அல்லேலூயா,
தனிமையின் பேரத்தில் துணையாயிரும் நேரத்தில் தாயிரும் தாயாயிரும் இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே நீங்க போதிச்சீங்க பிசாசின் இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, எச்சிக்கிற சிங்கம் போல எங்களை ஆண்டவரை விழுங்குவதற்கு அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் புத்தியாயிருங்கள் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில எவைகளும் இழந்து போகாதபடி ஆண்டவரே நாங்கள் புத்தியாயிருப்பதற்கு, உம்முடைய உறவை விட்டு நாங்கள் அகன்று போகாதபடி புத்தியாய் வாழுவதற்கு ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த இளைய குமாரன் எப்படி ஆண்டவரே புத்தி ஆண்டவரே தெளிந்த போது அவன் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே உங்க மகனாக இல்ல, உங்ககிட்ட ஒரு கூலிக்காரனாக, ஒரு கூலியை செய்த ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளுங்க. அப்படி என்றால் சம்பளத்தை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பக்கத்துல ஏதாவது ஒரு வகையில உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, உங்க சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையில என்ன வச்சிருங்கப்பா, என்ன தள்ளி விட்டுறாதீங்க என்று சொல்லி அவன் புத்தி தெளிகிறவனா இருக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், வா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லி அந்த புத்தியானது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை புத்தி அடைவோம். தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின் பிரகாரமா எங்களுடைய வாழ்க்கையில இந்த கஷ்ட காலத்திலும் கூட, இந்த பஞ்ச காலத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தராவே எங்களுக்கு புத்தியை கர்த்தர் தாருங்க. எங்க வாழ்க்கை மூலமாய் நீங்க மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.